அலகாபாத்தில் நான் படிக்கும்போது தான் அந்த அலகாபாத் செமினரியிலேருந்து எங்களை மாணவர்கள்லாம் பிரித்து அனுப்பும்போது வேன் ஒரு இடத்துல நின்றுடும். அதுக்கு பிறகு நாங்கள்லாம் உள்ளே போய் டிராக்டர்லாம் கொடுப்போம். இது எப்படின்னா சிங்க கவியில் போய் சிங்கத்துக்கு சாட்சி சொல்கிற மாதிரி அந்த இடத்துல போய் மிஷினரி ஒடிஞ்சேன்னா பெரிய எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்கள். ஆனால் அங்கேயும் போய் டிராக்டர் கொடுக்கும்போது தான் ஒருத்தன் வந்து என்ன செய்தான்னா என்னை விரட்டி அடித்து என்னெல்லாம் வச்சுருந்த டிராக்டர்லாம் என்னுடைய இதை பிடிச்சி இழுத்து என்னை கீழே தள்ளி என் மேலே ஏறி நின்று மிதித்து சமட்டி என்ன ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாங்க. எழுந்திருக்க முடியல. என் கூட வந்தவங்களாம் ஓடிட்டாங்க, ஓடிவிட்டாங்க. அதுக்கு பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்து நான் நடந்து நம்ம பஸ் எங்கே இருக்கோம்னு சொல்லி அந்த திசையை நோக்கி நடந்தேன். நான் போகிறதுக்குள்ளே பஸ்ஸும் போயிடுச்சு. அங்கேருந்து எங்கள் செமினரிக்கு வரணும்னா அது வந்து 15 மைல் 15 மைல் தூரம். ஒன்றுமே என்ன செய்யன்னு தெரில. ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து தான் போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஒன்று வந்தது. அதில் ஏறிக்கொண்டு செமினரின்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த ஊரில் பெய்லி ஆஸ்பத்திரி இருக்குது. அந்த ஆஸ்பத்திரி தான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. அந்த காலத்தில் மிஷினரிகள் ஆரம்பித்த ஆஸ்பத்திரி தான். அந்த பெய்லி ஆஸ்பத்திரிக்கு எதிராக இந்த செமினரி இருக்குது. அங்கே கொண்டு சேர்ன்னு சொன்னேன். அங்கே கொண்டு போட்டாங்க. ஒன்றுமே இன்னும் இதோடு இந்த ஊழியத்தை விட்டுடுவோம், அந்த அடி உதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் வந்தேன். அப்போ உடம்பெல்லாம் ஒத்தனெல்லாம் கொடுத்து தூங்க வச்சாங்க. என்ன ஒரு மாத்திரையெல்லாம் போட்டு சாயந்தரம் வந்து வெளில நடந்து எங்கள் லைப்ரரி ஒன்று இருக்குது. நான் அங்கே போனேன். போய் ஜெபிக்கலான்ட்டு தான் போனேன் வைங்களேன். அங்கே போனால் ஒரு பெரிய பைபிள், சும்மா பார்த்தோன்னே பெரிய பைபிளாக இருக்கேன்னு சொல்லி அது விரித்தேன். அது விரித்ததும் அதன் முதல் பக்கத்திலேயே இருந்த வசனம்தான் அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையாருக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆயினும் அவையில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் நான் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே இருக்கேன். நான் விட்டுட்டு ஓடணும்னு இருக்கேன். கடவுள் இந்த வசனத்தை கொடுத்தார். அது எனக்கு ஒரு வழிநடத்தலாக இருந்தது. அதனால் அன்று முதல் இன்று வரை ஆண்டவன் என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய வசனங்கள் மூலமாக இன்னும் பல அற்புத அடையாளங்கள் மூலமாக என்னை ஊழியத்தின் பாதையிலே வழிநடத்தி வருகிறார். அப்படி ஜெபித்து அதற்கு பின்பு ஊழியத்தின் பாதையிலே என்னை ஆண்டவர் வழிநடத்தி வந்தார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.